சென்னை நந்தனம் பகுதியில் பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டிய வழக்குல சவுக்கு சங்கரை போலீசார் கைது செஞ்சிருந்தாங்க. இந்த நிலையில தான் இதய பிரச்சனைகள் மற்றும் நீரிழிவு நோய் ஆகியவற்றிற்கு மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக சவுக்கு சங்கருக்கு 2026ஆம் ஆண்டு மார்ச் 25ஆம் தேதி வரை சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியிருந்துச்சு. விமர்சனம் செய்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வது தவறு என்று தமிழக அரசை உயர்நீதிமன்றம் கடுமையாக சாடியிருந்துச்சு. சென்னையைச் சேர்ந்த பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் இவர் ஒரு யூடியூப் சேனலை நடத்திட்டு இருக்காரு. அதுல திமுகவையும் தமிழக அரசின் காவல்துறை மற்றும் IAS அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்து வீடியோ வெளியிட்டு வந்திருந்தாரு. இந்த நிலையில தான் சென்னை நந்தனம் பகுதியில ஹரிச்சந்திரன் என்ற பார் உரிமையாளரை பணம் கேட்டு மிரட்டியதாக புகார் எழுந்திருந்துச்சு. அந்த புகாரின் பேரில் சவுக்கு சங்கரை போலீசார் அவரது வீட்டில் வைத்து கைதும் செஞ்சிருந்தாங்க. ஜாமீன் தர கோரியிருந்த நிலையில சவுக்கு சங்கரின் தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்துல மனு ஒன்றையும் தாக்கல் செஞ்சாங்க. அதுல சிறையில் இருக்கக்கூடிய தனது மகனான சவுக்கு சங்கருக்கு கார்டியாலஜிஸ்ட் மற்றும் நீரிழிவு சிறப்பு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்க வேண்டியது அவசியமாகும். அவரது உடல்நிலை கருத்தில் கொண்டு இடைக்கால ஜாமீன் வழங்க வேண்டும்னு கோரிக்கையும் வச்சிருந்தாங்க. சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீனை இந்த மனு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் SM சுப்பிரமணியன் மற்றும் P தனபால் ஆகியோர் அடங்கிய விடுமுறை கால அமர்வு முன்பு விசாரணைக்கும் வந்திருந்துச்சு. அப்போது சவுக்கு சங்கருக்கு 2025 டிசம்பர் 26 முதல் 2026 மார்ச் 25 வரை இடைக்கால ஜாமீன் வழங்கி நீதிபதிகளும் உத்தரவிட்டிருந்தாங்க. மேலும் சவுக்கு சங்கர் தன்னிடம் உள்ள பாஸ்போர்ட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைக்க வேண்டும், தேவைப்படும் பட்சத்துல விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும், சாட்சிகளை கலைக்கும் நோக்கில் சவுக்கு சங்கர் செயல்படக்கூடாது என நீதிபதி SM சுப்பிரமணியம் அறிவுறுத்தியிருந்தார். தீர்ப்பின் போது உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கூறுகையில யூடியூபர் சவுக்கு சங்கரை கைது செய்வதில் போலீசாருக்கு ஏன் இவ்வளவு ஆர்வம்? புகார் செய்த அடுத்த நாள் அதிகாலையிலேயே சவுக்கு சங்கரை கைது செய்ததன் நோக்கம் என்ன? நீங்கள் ஏன் செய்தியாளர்களுக்கு பின்னால் ஓடுகிறீர்கள்? கருத்து வேறுபாடு என்பது ஒரு ஜனநாயக உரிமையாகும். சட்டமன்றத்தில் கருத்து வேறுபாடு மதிக்கப்படுகிறது. கருத்து வேறுபாட்டை வெளிப்படுத்துபவர்கள் யாராவது துன்புறுத்தப்பட்டால் நீங்கள் அரசியலமைப்புக்கு எதிராக செயல்படுகிறீர்கள் என்று அர்த்தம்னு சொல்லியிருந்துச்சு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கும் நபர்களுக்கு எதிராக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு விரும்பினால் அவர்கள் அவதூறு வழக்கு மூலம் சிவில் நீதிமன்றத்தை அணுகி தடை உத்தரவும் பெறலாம். அதற்கு உங்களை யாரும் தடுக்க முடியாது. தனிநபர் சுதந்திரம் என்ற விஷயத்தை தொட்டால் அது அரசியலமைப்பின் அடிப்படை கொள்கைகளில் தலையிடுவதாக அமைந்துவிடும். மார்ச் 25 வரை ஜாமீன் நீதிமன்றத்தின் முன் சமர்ப்பிக்கப்பட்ட வாதங்களை கவனத்தில் கொண்டும் சிறை கைதியின் மருத்துவ நிலை மற்றும் அவரது சுதந்திரம் மீண்டும் மீண்டும் கட்டுப்படுத்தப்படுவதையும் கருத்தில் கொண்டு ஜாமீனில் விடுவிக்க தயாராக இருக்கிறது. 2026 மார்ச் 25ஆம் தேதிக்கு முன்னர் அவர் அதிகாரிகளிடம் மீண்டும் சவுக்கு சங்கர் சரணடைய வேண்டும். சவுக்கு சங்கருக்கு இடைக்கால ஜாமீன் ஏன்? அதிகாரிகளின் நன்மதிப்பு இழந்த குறிப்பிட்ட நபர்களை குறிவைக்க சட்டத்தை தவறாக பயன்படுத்த வேண்டும். தனிநபருக்கு எதிராக தொடர்ச்சியாக காட்டப்படும் கடுமையான நடவடிக்கைகள் நாட்டின் குடிமக்களுக்கு சரியான மெசேஜை அனுப்பாது. அதிகாரிகளின் துஷ்பிரயோகம் மூலம் சவுக்கு சங்கரை துன்புறுத்தியது மட்டுமல்லாமல் அவரது குடும்ப உறுப்பினர்களுக்கும் மன உளைச்சலை ஏற்படுத்தியிருக்கு. சவுக்கு சங்கர் நாட்டை விட்டு வெளியேறக்கூடாது, சாட்சியங்களுடன் தொடர்பு கொள்ளக்கூடாது என்ற நிபந்தனையின் பேர்ல அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்படுகிறது என்று நீதிபதிகள் தீர்ப்பின் போது கூறியிருக்காங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.